தனுஷ் நாடக மன்றம். உரிமையாளர் எஸ் குமரன் அவர்கள் ஆனது. எங்களுடைய ஏஜென்ட் ஆரணி வி சிவா அவர்கள், அம்மு அவர்கள். இவர்களின் குழுவினரால் இன்று இரவு இங்கே நடத்தக்கூடிய நாடகம் உயிரே உனக்காக. என்னும் நாடகத்தை நடந்த முன்னுரிப்பதால் பிழை குற்றம் இசை
ஆணவத்தை பார்த்தாயா? ஏய், நாட்டின் கணக்கு வழக்கு அவனிடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும். இருந்தபடி பாருங்கடா, போட்டுவிட்ட மாறிவிடும், புதிய காலம் வந்துவிடும், உங்களுக்கு ஆட்டம் படைஞ்சிவிடும், அழிவு காலம் வந்துவிடும், உங்களுக்கு அழிவு காலம் வந்துவிடும். தம்பி கொஞ்சம் தவறான உனக்கு வருகிறேன், கொஞ்சம் தவறான உனக்கு வருகிறேன், தம்பி சொட்டு தலையா கேளடா, அட பொறா தலையா கேளடா. பணத்தால் சாதிப்போம். கூட இருந்து கும்பல் பையா கேளடா, இந்த ஒரு சுடுகாடு தானடா. என்னடா சிறுவருக்கா?
பட்டப்படிப்புல சிறப்பு தானே. அயலாம் சென்று முடித்து பட்டப்படிப்பு வெற்றி சிறப்பு
என்னடா சாப்பிட்டே நான் அப்பவே சொன்னேன்டாடி அந்த கோழி கறியை கொஞ்சமா வச்சு சாப்பிடுன்னு கொலையாருக்கு அந்த கோழி கறி பாத்தியானான்னு தெரியல நாளைக்கு டெய்லி தானே அந்த கோழி கறி சொல்றா என்னடா கோழி கறி வச்சு சொல்றா மொத்தமே ஒரே துருநாத்த அடிக்கிறாரு ஊருக்கு ஊரு எல்லாம் கை வைக்கிறாங்க சந்தேகமா
தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? அந்த கால நேரம் நெருங்கி விட்டது. மன்னர் குடும்பத்திலே மன்னர் நீராட்சி விட வைக்கப் போகிறியா? நாட்டு இளவரசி அந்த மஞ்சள் நீராட்சி விட கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு சொல்லுங்க. எனக்கு நீ தங்கையாக நடிக்க வேண்டும். என்னங்க வானரி அத்தா மாமா மச்சான் அம்முல அப்படி இப்படி எப்படிங்க அரண்மனைக்கு வரமாட்டேன். எனக்கு அவமானம் என்றால் உனக்கு ஒரு அவமானம் இருக்குன்றதுதான். அதுக்காக அண்ணனுக்கு கூட சொல்றாங்கல்ல, இதே இடத்துல என் உயிரை விட சொல்லுங்க. உங்களுக்கு தான் என் உயிரை விட வேணுங்க. ஒரு பொழுது உங்களை நான் அண்ணான்னு கூப்பிடவே மாட்டேன். உண்மையாகவா என்னை அண்ணா என்று அடைக்கப் போகின்றாய்? சும்மா விளையாட்டுக்காக நான் அடைய வேண்டும் அதை. அதற்காக நீ எனக்கு நீ தங்கையாக நடித்துதான் ஆக வேண்டும். ஏங்க இத பாருங்களேன், என்கிட்ட சொல்லிட்டீங்களே, அச்சல்கிட்ட சொல்லிட்டீங்களே, ஒரு பெண்ணால முடியாது, எதுவும் கிடையாது. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலது என்னால். அதே விரலால விஷத்தை கலக்க முடியுங்க. நீங்க சின்ன புள்ளி வைங்க, அதை சுத்தி ரங்கோலி கோலமே போட்டு காட்டு. கோடிக்கிறீங்க இங்கிருந்து முள்வாடி வைக்க பைபாஸ் தேலுக்கு கொடுக்கல வச்சோம். இந்த கத்திரைக்கு உடம்பு ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஒரு கலக்கு ஒரே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். அரண்மனைக்கு பரதநாட்டியம். தெளிவா கூப்பிடுறோம். நல்லா இருக்கும். எவ்வளவு பணம் ஏண்டா 15 லட்சம் ரூபாய். நீங்க ஆறு ஆட்டம் ஒண்ணு தனித்தனியா அப்படியாடா? நீங்க ஆறு ஆட்டம் பார்த்துட்டு ஐயா கண்கள் கண்களை வேண்டாம்.
எதிர்பார்த்து
ஆள் எடுத்து வச்சுட்டு அரண்மனையில யார் யார் என்று அறிமுகப்படுத்துகின்றேன். சென்று பணிவோடு வணங்கிவிட இளவரசரே, தாங்கள் என்ன மனதார வாங்கி வேண்டும். உன்னை நல்ல மனசுக்கு நல்ல குணத்துக்கு எப்போது நீங்க சந்தோஷமா இருப்ப, தீர்க்க சுமையிலே இருப்பமா ஏன்ற மாதிரி. அப்படி என்றால் அவர் முதல் நான் 2 வார்த்தை பேச வேண்டுமே. அந்த இடத்தில் 2 வார்த்தை பேச நாட்டி மாறி உடனே புறப்பட்டு விட்டாலே அவளை பார்க்க வேண்டும், அவளோடு பேச வேண்டும். ஆகட்டும், ஏற்பாடு நான் செய்கின்றேன். கட்டளை வாடா 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 செல்ல வாடா. நல்ல 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 வேகமா நடக்காத. நாட்டு இளவரசி இருக்கின்றார்களே. நாட்டி தான் முடிஞ்சு நான் போறேன்னா. எங்க போற? வீட்டுக்கு சாப்பிட போகணுமா? வீட்டுல போய் நீ என்ன செய்ய போற? உங்களுக்கு ஆக்கி கொட்டத்து உணவு ஏற்பாடு பிறகு இளவரசியா இருக்கின்றார்களே, உனது நாட்டியத்தை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள். என்ன சொல்றீங்க, அவ்வளவு நல்லா வருச்சு. ஆகையால் அவர்கள் ஒரு இடத்தில் 2 வார்த்தை பேச வேண்டுமா? அப்படியா? எனக்கு 2 பயமா இருக்குது. என்ன எனக்கு பயப்படாத, அருகில் நான் இருக்கின்றேன். நீங்க இருக்கிற தைரியத்தில் ஆகட்டும். இளவரசி அம்மா, தாங்கள் என்ன அழைத்ததாக எங்க அண்ணன் கூறினாரு. நான் தான் இருக்கேன். பயப்படாதுமா, நானும் உன்னை போல ஒரு பெண் தானே. என்ன பார்த்து எதுக்கு நீ பயப்படுற? ஐயோ, ஆமா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் கச்சிலை என்று அழைப்பார்கள். ஓ, பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்ற அழகு, அதுதான் இந்த கச்சிலையா? கச்சிலை, உன்னுடைய நாட்டியம் வெகு சிறப்பாக இருந்தது கச்சிலை. அவருடைய நாட்டியத்தை விட உன்னுடைய நாட்டியம் ரொம்பவே நல்லா இருந்தது. கச்சிலை, இதை பார்த்தாயா? உன்னுடைய நாட்டியத்தை பாராட்டி என்னுடைய அரண்மனை சொத்தான என்னுடைய கழுத்தில் இருக்கிறது இந்த முத்தாரம். இந்த விலை உயர்ந்த முத்தாரத்தை நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன் கச்சிலை. உண்மைதான், நிச்சயமாக. இது கனவா நிலம் என்று ஒன்றுமே புரியவில்லை. சரி, நீங்களும் பரிசு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. உண்மைதான். அப்படி இருக்கும்போது நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கச்சிலை, யார் இடத்துல என்ன பேசுகின்ற தெரிந்துதான் பேசுகின்றாயா, அடுத்துதான் பேசுகின்றாயா? கச்சிலை, நான் யார் என்று தெரியுமா? இந்நாட்டுக்கு இளவரசி. அப்படி இருக்கும்போது என்னுடைய கரந்தால மற்றவருக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர யார் இடத்துல இருந்து வாங்கி பழக்கம் கிடையாது. ஏன் என்னுடைய அரண்மனைக்கு அப்பேற்பட்ட நிலைமை வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கின்ற பரிசு நீ வாங்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கின்ற பரிசை நான் வாங்க வேண்டுமா? முடியாது கச்சிலை, முடியாது. போல் எடுத்துங்க. நீ நாட்டுக்கு நீங்க இளவரசியாக இருக்கலாம். நீங்க சொல்லும் வார்த்தை கேட்க எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. ஏன்னா நீ நாட்டுக்கு தளபதியா என்னுடைய அண்ணனா இருக்கலாம். என் அண்ணவனா நீங்க சொல்றதுக்கு ஆடலாம். ஆனா நீங்க சொல்றதுக்கு ஒரு காலமா ஆடவே முடியாது. நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொண்டால், நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொண்டால், நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரவாயில்லையே கச்சிலை, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் இப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே எவ்வளவு ஒரு துணிவாக பேசுகின்றாயே. என்னுடைய அண்ணனுடைய வளர்ப்பாச்சு. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லாவே வளர்த்திருக்கிறாரு உன்னுடைய அண்ணன். ஒண்ணு உன்னை தைரியத்தினுடைய உன்னை துணையை நான் பாராட்டிக்கிட்டேன். சரி சரி கச்சிலை, நீ கொடுக்கின்ற பரிசை நான் வாங்க வேண்டும் இவ்வளவுதானே. இதற்கு எதற்காக வாக்குவாதம்? சரி, முதலில் நான் கொடுக்கின்ற பரிசை நீ வாங்கிக்குமா?
அண்ணா என்ன ஏன்னா நீ எப்போது இளமையா இருக்கணும், நீ அழகா இருக்கணும், புத்துணர்ச்சியா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுறமா. அண்ணா இத பாருங்கண்ணா, நான் யார்? டேய் ஒரே நெடி அதுனடி. அது 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சு கரெக்டா டேய் காலரே பாரு டிம்மாகுதுடா டேய். பொங்கி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உள்ள பார்த்தா மண்டலம் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியா? பயங்கல்ல எப்போ இந்த வைரஸை சாப்பிடணும், இன்னும் சாப்பிட்டே இருக்கணும். அதான் சொல்லுது. இன்னும் ஒரு நிமிஷம் வந்துடுறா. அண்ணா அப்படி இருக்கும் பொழுது அவளை போய் கட்டி கொடுக்குறீங்க, முத்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நீதியா நேர்மையா நியாயமாண்ணா? நீங்க செய்கிற தவறான செயலை நம்முடைய நாட்டு மக்கள் பார்த்தா உங்களை கேவலமாக பேச மாட்டாங்களா? வேண்டாமண்ணா. சமையலே இந்த அண்ணனை கை நீட்டி அடிச்சிருப்பியா? அது முதல் தவறு. இரண்டாம் தவறு என்ன செய்தாய்? யாரும் அவள் தளபதியா தங்கச்சி நாட்டியமாட வந்தவள். அவளை செய்த தவறு அதனால்தான். மன்னிப்பு கேள்வி புரியாதா? ஆடாமா
அவ ஒரு தாசி, அவ ஒரு வேசி, அவ ஒரு விபச்சாரி. என்ன நான் தாசியாமே, நான் வேசியாமே, நான் விபச்சாரியாமே, நான் சாக்கடியாமே, நான் பைபாஸா போய் நேரிடாமே, நான் பேட்டரி எடுத்துட்டு புளிய மரத்தடியில கட்ட பசங்க மொட்டை பசங்க கூப்பிட விடாமே, நான் ஆண்மைக்கு மாட்டு விடாமே, என்ன அப்படி இப்படி சொன்னாலே எனக்கு கேப்பாரு கிடையாதா, என்ன பாப்பாரு கிடையாதா? நான் தாசியா, நான் வேசியா, நான் விபச்சாரியா, நான் பைபாஸா போய் ஊர மேயறவளா? என்ன தாசி வேசின்னு சொல்றாளா? மரியாதை எல்லாமே போச்சு. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல புத்திக்குதா? அவனுக்கு மேல கோவப்படுறிய நீ? அவன் தான் ஏதோ ஆத்தத்துல கோவப்படுறான், நீ எது கோவப்படுற? எதுக்கு கோபப்படுறா? இப்பேற்பட்ட சபையிலே என் தங்கையை பார்த்து உனக்கு தங்கை இருக்கின்றார்களே, தாசி ஏசி விபச்சாரி என்று கூறிவிட்டால் என் தங்கையை மணக்க யார் முன் வருவார்கள்? கரண்ட் கோவப்படாதுங்க, அது நல்ல புள்ளி. என் தங்கை உன் தங்கை சொன்னதாலே உன் தங்கை யாரும் திரும்ப செய்ய முன் வர மாட்டாங்களோ அப்படி இருந்தாலும் தளபதி மனக்கவலை வேண்டாம். ஏனென்றால் உன் தங்கை நானே திரும்ப செய்தேன். தமிழ்நாடு சூப்பர் பம்பர் ஒரு கோடி ஒரு லட்சம். இந்த வார்த்தை தவறான வார்த்தை. என்ன நீங்கள் இந்நாட்டுக்கு மாமன்னர்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள எத்தனையோ நாட்டு இளவரசிகளா இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு அவரை திருமணம் செய்து சந்தோஷங்க. ஆமா, இந்த மாபெரும் தமிழே எப்போது உன்னை தலைக்குறவா பேசினாலும் என் தங்கச்சி அதே வாயால உன்னை அண்ணின்னு கூப்பிடணும். நீ அண்ணின்னு சொன்னா நீ அரண்மனை கூட்டிட்டு வா, இல்ல இந்த நாயை அடிச்சு நாடு துரத்து. எனக்கு கட்டளை, நான் சொல்லுவேன். இந்த நாட்டியம் தங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இது தாண்டி ஆரம்பம். பொறுத்திருந்த மாதிரி இன்னும் நடக்க போவது என்னவென்று. ஏய் அண்ணா, விருப்பப்படி இவள் என்ன செய்யணுமோ விருப்பம் போல செய்தி முடியும். சிறப்பா செஞ்சிருந்தா சிறப்பா கட்டிங் போய் வரேன். பேசி நீ விபச்சாரின்னு நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா என் நாட்டு நாராட்சி நீ ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறாய் அரண்மனைக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி அமரு ஆறாமர பேசி தொடர பேச வரல நாட்டி பக்காரடி முடிவுதான் எடுத்துக்கிறியா? பண்ணி நான் கூப்பிடுவாங்க. நான் யாரு சொல்லு, நான் யாருன்னு சொல்லாண்டி, நான் யாருன்னு சொல்லடி பட்டு. நீ தாண்டி கவனியா சூப்பர் தேவையா? அது என்னடா தேவடியா தேவட சூப்பர் தேவடியா? உன்ன மாதிரி தேவடியா நீ சூப்பர் தேவடியா? ஏண்டி நீ 1000 சொல்லு, சத்தியமா சொல்றேன் உன் மேல எனக்கு கோபமே வராது. ஏன்னா தாய் இல்லாத பெண்ணாச்சே, வளர்க்க தெரியாம வளர்த்து இருக்கிறாங்க 2 அண்ணனுங்களும். அதனால வருங்கால அண்ணி என்பவங்க யாரு? பெத்த தாய்க்கு சமம். இனி நல்லது கெட்டது நான் தான் உனக்கு சொல்லி வளர்க்க போறேன். யாரு நீ எனக்கு சொல்ல போறியா? என் அண்ணன் 2 பேருமே நல்லாதான் வளர்த்திருக்கிறாங்க. உன் அண்ணன் உன்னை வளர்த்திருக்கிறான் பாரு, அதாண்டி சரி கிடையாது. சரி கிடையாது. என்ன பார்த்து கேட்டுட்டு நீ மட்டும்தான் கிருஷ்ணா போயிட்டே சொல்றாங்க உன்னை. சவுண்ட் சொல்லுதல என்ன பேரு? ஏண்டி
இங்க பாருடி தெரியாம தான் கேக்குறேன் என்னை தொட்டு பேசாத மரியாதை கட்டு உனக்கு கேட்க போறீங்க கடைசியாக அப்படி இருக்கும் பொழுது இவன் அண்ணில் கூப்பிடுறேன் நகலட்டு மத்தியில அவன் நெத்தியில பொட்டியை எடுத்துருவேன் அவன் கட்டிருக்க பத்தியா புடவை பூ போட்டு புடவை கட்டிக்கிறா அவளுக்கு தகுமாடா இளவரசி ஐயா என்ன பெயர் முத்து இப்படி அழுது கொண்டு வருகிறார்கள் தங்கா முத்தழகி. அன்று ஒரு நாள் வரவேற்பு சாப்பிடுற மாதிரிங்க இருட்டுக்கடை அல்வானா உனக்கு அது பிடிக்கும். டடுக்கி முடுக்கு சும்மாதான் பீஸ் அந்த வீட்டுக்கே போறேன் சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாதா? இப்படிப்பட்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த நாட்கள் உங்களோட இருக்குது. என்னால சாப்பிட்டு பார்த்தா என்னோட வயிறே நிறைஞ்சிருக்கு. அண்ணி பசின்னு வந்த உடனே சாப்பாடு கொடுத்தீங்க, நானும் வயிறான சாப்பிட்டேன். இருந்தாலும் உண்ட மயக்க தொண்டை கூடுன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பாருங்களேன், என்ன நீ தூக்கம் வருதா? தூக்கம் வருது. இந்த ஆமா
சரி மைத்துனரே, தோடு பாருங்க சொல்றீங்க. என் மடி மீது தலை வச்சு விடுறீங்க. மடிமீதா? அண்ணி, நீ யாரு? வருங்காலத்துக்கு என்னுடைய அண்ணனை தான் திருமணம் செய்ய போறீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்க மடி மீது தலை வச்சு தோணு, அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பாரு, நாட்டு மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேண்டாம், நான் ஒரு பக்கமா பத்தி மைத்துனரே, ஊர் உலகம் 1000 பேசுவாங்க. ஊர் உலகத்துக்கு பயந்தா நம்ம வாழ்க்கையே நடத்த முடியாது. உங்க அண்ணன் கேட்டா உங்க அண்ணனுக்கு தக்க பதில் நான் அளிப்பேன். மைத்துனரே, சொல்லுங்க. எனக்கு பிள்ளை கிடையாதுப்பா. ஆமா, என் வயசுல ஒரு புழு பூச்சது வரையில இல்ல. உன்னை என் தலை பெரியாதான் நினைக்கிறேன் நான். ஓ, பெற்றிருக்க மகனா தான் நினைக்கிறீங்க? நான் கத்தி என் செல்லம் மறந்தா அம்மானு ஓடி வந்து என் மடி மேல படுத்து இருக்காங்க. ஆமா, என் மைத்துனரா இருக்கிற தண்ணி வர மாட்டேன். ஐயோ, நானும் உங்களை பெற்றெடுத்த அம்மாவை தான் பாக்குறேன். அதனால அண்ணியா பார்க்கல, அம்மாவை தான் பாக்குறேன். உங்க மடி மேல தலை வச்சு நான் தோறேன். நெஞ்சு வரலாம் சாப்பிட்டா இப்படி குறைத்து விட்ட தூங்குறானே, இவனுக்கு எங்கிருந்து வர அந்த தூக்கம்? சரி சரி, இவனும் அறியாத பையனாத்தான் இருக்கிறான், நானும் வயசு பொண்ணாத்தான் இருக்கிறேன். இந்த இடத்துல யாருமே கிடையாது. இவனை கட்டி பிடிச்சு ஒரு முத்து கொடுத்தா என்ன? ஏஞ்சி நின்று அடிச்சுட்டு நல்லா படுத்து அதுதான் பார்த்துக்கணும். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ணி, எனக்கு முத்தம் கொடுத்தீங்க? நானா? ஆ, நாம கொடுத்தனா? முத்தம் கொடுத்த மாதிரி இருந்தது. அதாவது மைத்துனரே, நீங்களும் வயசு பையன் இல்ல, ஆமா, வயசு பசங்களுக்குலாம் 1 மணி ராவண கட்டு கட்டு கனவா? அப்படின்னு நான் பண்றேன். நல்லா இருக்குமா? அண்ணி, அந்த மாதிரி கணக்கு வந்துருக்குது. ஏனென்றா நானும் வெகு தொலைவில் இருந்து வந்தல, உடலெல்லாம் எச்சா இருக்கிறது. அதனால கனவு கொண்டு வந்திருக்கேன். நிறைய பையன். ஆமா, அவங்களுக்கு அண்ணி, என்னை எழுப்பது எனக்கு தூக்கம் வருது. என்னடி இது? அவன் பூட்டி வச்சு வீட்டுல போர்த்தம் தெரியல, வருத்தம் தெரியல, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறானுங்க. நான் முத்து கொடுத்து பாக்குறேன், முத்து முத்திங்களான்னு கேக்குறானுங்க. இவனுக்கு அந்த மாதிரி ஆட்சியே வராதா? இவெல்லாம் கல்யாணம் பண்ண 4 பேர் என்னத்த பண்ணுவானுங்க இவனுங்கெல்லாம்? சரி சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ணி, இப்போ முத்தம் தானே கொடுத்தீங்க? அண்ணி, முத்தம் தானே கொடுத்தீங்க? நான் தான் ஐயோ, நீங்க தான் கொடுத்தீங்களா? ஏன் நீ முத்தம் கொடுத்தீங்க? தான் கொடுத்தீங்க? அண்ணி, முத்தம் கொடுக்கிறது தவறு கிடையாது. அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பாரு? அண்ணன் நீ தானே அதை வேற போயிட்டாங்க. நீங்க உயிரோடு நான் உயிரோடு இரு, நான் உயிரோடு இருக்கிறனால நீ உயிரோடு இருக்கணும். ஆனா நன்றி கெட்டவன். செல்லம், இந்த ரசத்தை சும்மா தம்மு 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 தம்முன்னு ஊற்றும். அதே பசங்க அள்ளி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்! அடடா, சொல்லவே முடியாது. என்ன ஒண்ணு, உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னங்க? ஏண்டா ஆ, நைட்லாம் தொண்டை கழிங்க பாடே முடியலடா. ஒரு கிளாஸ் நிறைய பிடிச்சி போடுறா, பிடிச்சி பார்க்கலாம். அப்படியா? அம்மா ரசமா? ஆ, ஏன் ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு கொண்டு அம்மாவோட வச்சிட்டா அம்மா தம்மு 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 தம்முன்னு அப்படியே ரசிடும். அப்படியே இன்று நடைபெற்ற
நாடகம் நாளை மாலை 5 மணிக்கு சேனல் 177 ஒளிபரப்பப்படும். மேலும் நீ போய் சுகர் மாத்திரை போடு. நீங்க போயிட்டு அத்தனையும் சுருட்டி வைங்க. நம்ம இந்த நாட்டுல இருக்க வேணாம். விட்டு எடுத்துட்டு சுருட்டி போடணுமா? நம்ம வெளிநாட்டுல போய் வண்டியில போடுங்க முன்னாடி. டேய், இதோ பாருடா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அது தச்சு போடுற ஈத்தர நான் இல்லடா, அத புதுசா மாத்துருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் சொத்து இல்லாத ஆம்பளை நான் குடும்பம் எடுத்துருவேன். ஆனா சொத்து இல்லாத ஆம்பளை கிட்ட ஒரு கிழமை குடும்பம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நீ செல்லா காசுடா, அடாத பையன்டா, பொறுப்பாக பையன்டா, நாலாயிரம் பையன்டா. செல்லாது காசா அடி நாய, இந்த நாடு நானே ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஞாபகம் சின்னமா ஏன் நாடு நகர்த்தி அந்த எழுதி கொடுத்தேன். என்ன வாழ்நாள் மணிக்கு எதுவுமே மறக்க கூடாது இல்ல, அதனால ஏன் நீங்க திரும்ப ஒரு பரிசு கொடுப்பாரு. பரிசு வாங்கிக்கிறியா? பரிசு வாங்கிக்கிறியா? ஏய், உனக்கு பரிசு வேணா போற மட்டியா? கேட்டா குட்டி போட்டுல கை நீட்டு. உட்காருமா உட்காருமா. தாய்